ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளின் காலை வேளையில் உன் சாயப்பா எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேனா, உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களையும் நன்மைகளையும் நடத்தி கொடுத்து அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தருவதற்காக தான். இன்னைக்கு நான் யாரு, என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய மகிமை என்ன, என்னுடைய அற்புதங்கள் எல்லாம் என்னவென்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத வகையில மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரப்போகுது. எப்போதும் என்னையே பக்தியோடு நினைச்சு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அதை பார்த்து புகழ்வதை காட்டிலும் அவர்களை ஊக்கப்படுத்துவது தானே சிறந்தது. நீ சந்தோஷமா வாழு, அதே நேரத்துல அடுத்தவர்களும் சந்தோஷமாக வாழும்படி நல்லதை செய்துவிடு என் செல்லமே. ஒருத்தருக்கு காசு பணம் இருந்து வசதியான ஆளா இருந்தாங்கன்னா அவருக்கு சிறு தலைவலினா கூட உடனே 1000 பேர் விசாரிப்பாங்க. ஆனா காசு இல்லாத வசதி இல்லாத மனிதன் ரோட்ல இறந்து கிடந்தாலும் ஒருவர் கூட அவரை திரும்பி பார்க்க மாட்டாங்க. மொத்தத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வதும் இந்த பூமியை விட்டு பிரிவதும் கூட அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதும் கூட பொருளாதாரத்தை சார்ந்ததாக ஆகிடுச்சு. ஏன்னா மனிதர்களுக்கு இங்கு மதிப்பு குறைந்து விட்டதல்லவா. ஆனா என் அன்பு பிள்ளையான நீ அப்படி கிடையாது. உன் நல்ல மனசும் குணமும் எனக்கு தெரிஞ்சதாலதான் உனக்கான நல்லதை செய்வதற்காக காலையிலேயே உன்னை தேடி வந்தேன். என்ன நடந்தாலும் எப்போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்ற மனப்பக்குவத்தோட எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில நடக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லதாகவும் சிறப்பாகவும் சரியாகவும் அமைத்து தர நான் முடிவெடுத்துட்டேன். உன் மனசுல இருக்கும் துன்பத்திற்கு இப்போது ஆறுதல் தரப்போகிறேன். இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். எப்போதும் யாராவது உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, யாராவது உனக்கு உதவி செய்வாங்கன்னு நீ மனிதர்களை எதிர்பார்க்காதே. ஏன்னா மனிதன் எப்பவுமே உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதல் சொல்லுவான், உன் முதுகுக்கு பின்னாடி உன்னை கேலியும் கிண்டலும் செய்வான். அதனாலதான் எப்போது மனிதனிடம் எதையும் எதிர்பார்க்காம இந்த சாயப்பா என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு, நல்லதை சொன்னீன்னா உனக்கான நல்லதை இன்னும் அதிகப்படுத்துவேன். உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தையும் நீ கவலைப்படும் விஷயங்களையும் சொன்னீனா அந்த கெட்டதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நீ அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை 1000 விஷயம் ஞாபகம் வச்சிருக்கன்றது எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் ஞாபகம் வச்சு அவங்கள குறை சொல்லி குற்றம் சொல்லி உனக்கு என்ன ஆக போகுது? அதற்கு பதிலா அவர்களை மன்னித்து மறந்து போய்விடு என் செல்லமே. உன்னுடைய அன்பு கொண்ட நல்ல மனசுக்கு நீ நல்லா வாழுவ, நல்லா வருவ. உன் வாழ்க்கையையும் நான் நல்லபடியாக உயர வைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்வதற்கு ஒரே காரணம் இதுதான். நாளைக்கு எல்லாமே சரியாகிருன்ற நம்பிக்கை உன் மனசுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக இருக்கும்னு எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்த உனக்கு இந்த நாளை நல்ல நாளாக நான் அமைச்சு தரப்போறேன். இனி எல்லா விஷயங்களும் இன்று முதல் உனக்கு நல்லதாகவே நடக்க போகுது. என்ன கிடைச்சாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அனுபவிக்க கத்துக்கோ. இதுவரை உனக்கு கிடைக்காத விஷயங்களும் இப்போது உன் வாழ்வில் உன்னை நோக்கி வந்து சேரும். உன் வாழ்க்கையே இன்பமயமாக மாறப்போகுது என் செல்லமே. உனக்காக தான் வாழ்றேன்னு இன்னொருத்தர் சொல்வது உனக்கு பெருமை கிடையாது. உன்னால் தான் நான் வாழ்கிறேன்னு உன்னை பார்த்து இன்னொருத்தர் சொல்லும்படி உன் செயல்கள் இருக்கட்டும். 4 பேருக்கு நல்லது செய்யும்படி உன் செயல்களையும் சிந்தனையையும் உன் வாழ்க்கையும் அமைச்சுக்கோ என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில முன்னேறணும்னா சில விஷயங்கள் மாறித்தான் ஆகணும். மாற்றமில்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது தானே. உன் எண்ணங்களை மட்டும் நீ சரியா மாத்திக்கிட்டினா உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக சிறப்பானதாக மாற்றி கொடுத்துருவேன். எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது. எல்லா மனிதரும் எல்லா விஷயங்களையும் எல்லா சமயங்களிலேயும் சரியாக செஞ்சிட முடியாது. அப்படிதான் நீ உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை தவறா நினைச்சுக்கிட்டு தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க. அதை சரி செய்வதற்கும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்கும் தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போது நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னுடைய விடாமுயற்சி தான் காரணம்னு உன்னை போற்றி பாராட்டி புகழ்ந்து பேச வரப்போறாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்.